அப்படி இருக்குது. பெண்களை பற்றின ஒரு ப்ளேம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இந்த சொசைட்டியில். அவள் எங்கே போனாலும் பெண் வந்து இப்படி தான் இருக்கணும், சத்தமாக சிரிக்கக்கூடாது, அவளோட விருப்பங்களை கூட மனசு விட்டு சொல்லக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. இந்த சொசைட்டி ஏன் பெண்கள்னாலே ஒரு பழி போடுது? எதுக்காக அப்படி பண்ணுது? நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு பொண்ணை மனநல மருத்துவமனையில் சேர்க்குற அளவுக்கு இந்த சொசைட்டியும் ஃபேமிலியும் கொண்டு போய் விட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. அதனால தானே அந்த பொண்ணு மனநிலை பாதித்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக அவளுக்கு மனநிலை பாதிக்கலை, அவளுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. 2 சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு படித்த பொண்ணுங்க வேலைக்கு போயிடுவாங்க, அதுலேருந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஆனால் 2 பிள்ளைகளை பார்த்துக்கணும், படிக்க வைக்கணும், பிள்ளைகள் வளருது வரைக்கும் கூடவே இருக்கணும். எந்த வேலைக்கும் போக முடியாது, சம்பாத்தியம் பண்ண முடியாது, தான் கையில் ரூபா இல்லை, பேங்கில் ரூபா இல்லை. அப்படிங்கும்போது அந்த பெண்களால் எப்படி வந்து ஒரு தன்மானம் சுயமரியாதையோடு வாழ முடியும்? அந்த பெண்ணை தானே அடிமைப்படுத்துது இந்த உலகம். வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த பொண்ணை வீட்டு வேலையை பாரு, சமையலை பாரு, பிள்ளைய பாரு, உன் பிள்ளை நீ தான் பெற்று போட்டு நீ பாட்டுக்கு இருப்பியா அப்படின்னு பேசுவாங்க. அவள் எத்தனை பிள்ளை பெற்றாலும் அவள் அந்த பொண்ணு வந்து அந்த பிள்ளைகளையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், சமையலை பார்க்கணும். பெண்கள்னாலே அடிமைப்படுத்துகிற உலகம். ஏன் ஆண் வந்து அந்த வீட்டு வேலையை செய்ய மாட்டாங்களா? சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்க மாட்டாங்களா? ஒரு வீட்டில் அப்பாவோ கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ யார் இருந்தாலும் சரி, ஒரு பெண் செய்கிற அவ்வளோ வேலையை அவங்களும் செய்யணும். இப்போ ஒரு அம்மா வந்து வீடு வாசல் தூக்கி தொளிக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களோட கணவன் இவங்க தூக்குறாங்கன்னா அவங்க தொளிச்சு போடணும், அவங்க பையன் கோலம் போடணும், இல்லைன்னா ஆளுக்கு ஒரு வேலையை செய்யணும். வீட்டில் அவங்க தான் தூத்து தொடச்சி சமையல் பண்ணுறாங்க. சமையல் பண்ணும்போது ஒரு காய்கறியாவது கட் பண்ணி கொடுக்கணும். வீட்டில் உள்ள அவ்வளோ பேரும் வேலையை செய்யணும். அது என்ன ஒருத்தி மேலேயே வந்து எல்லா வேலைகளையும் சுமத்துறது? அவள் என்ன அடிமையா? அவள் என்ன வேலைக்காரியா? குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னா அந்த குடும்பம் வந்து நாசமாயிடும். பெண்கள் இல்லாத வீடு வந்து சுடுகாடு தான். ஆண்களால் பெண்கள் செய்கிற அவ்வளோ வேலைகளையும் செய்ய முடியாது, சமையல் பண்ணிவிட்டு பிள்ளையும் பார்க்கும்போது ஒரு நாள் கூட பெண்கள் செய்கிற வேலையை ஆண்களால் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது பெண்களை பற்றியே குறை சொல்கிறது, கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறது, தவறான கமெண்ட்டுகளை அள்ளி வீசுறது. ஒரு பொண்ணு யூடியூபுக்கு வந்துட்டாலே தப்பாக பேச வேண்டியது. அதுவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அவள் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காண்டி, படிக்க வைக்கிறதுக்காண்டி, அவள் குடும்பத்தை அவள் மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி அவள் வாரா சோஷியல் மீடியாவுக்கு. அவளுக்கு தேவையான வசதி வருமானம் இருந்தால் அவள் ஏன் வாரா? சொல்லுங்க பார்ப்போம். சில பொண்ணுங்க சோஷியல் மீடியாவில் இருக்க பொண்ணுங்களே டீசெண்டாக நல்ல கண்டென்ட்டை போட்டு சம்பாத்தியம் பண்ணுற பொண்ணுங்களும் இருக்க தான் செய்யுது, நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? மெயினாக ரீல்ஸ் எதுக்காண்டி தெரியுமா பொண்ணுங்க பண்ணுறாங்க? அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், லைஃப்பில் நிறைவேறாத ஆசைகள் நிறையா இருக்கும், அதை மறக்கணுங்கிறதுக்காண்டி கூட போடலாம் இல்லையா? அதுக்காண்டி ரீல்ஸ் பண்ணுற பொண்ணுங்களே தப்புன்னு சொல்லக்கூடாது. ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறது, அந்த வீடியோஸ் போடுறது டீசெண்டாக போட்டால் பரவாயில்ல. ஒரு மாதிரிப்பட்ட வீடியோஸு அந்த சொசைட்டி தான் அவளை அந்த நிலைமைக்கு தள்ளுது. நீங்கள் சப்போர்ட் வீட்டுக்குள்ளே கொடுத்துருந்தீங்கன்னா அவள் ஏன் சோஷியல் மீடியா பக்கம் போகிறா? வீட்டில் உள்ளவங்க சரியில்லைங்க போய் தான் அவள் வந்து சம்பாத்தியம் பண்ணி ஆகணும். பிள்ளைகளுக்காண்டி அவள் குடும்பத்தை பார்க்கணும். யாரை நம்பி இருக்க முடியாது இந்த காலத்தில். அதுவும் பணம் இல்லாதவங்களை யாருமே மதிக்கிறது கிடையாது. ஒரு பொண்ணுக்கு வேண்டிய சப்போர்ட் கிடைக்கலன்னா அவள் என்னங்க செய்வாள்? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பொண்ணாக வாழ்ந்து பாருங்கள், அதோட கஷ்டம் வந்து தெரியும். எல்லாரும் அந்த பொண்ணு மனசு விட்டு சொல்லி வீடியோ போட்டு, ஆனால் என்னால் வந்து சில விஷயங்கள் சொல்லவும் முடியல. நிறைய பெண்கள் சொல்ல முடியாமல் அப்படி யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாமல் இருக்காங்க. பெண்கள் அந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க மனசளவில்
எதனால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க தெரியுமா? தாங்கிட்ட யாரும் பேச மாட்டேங்காங்க, தன்னை ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்க, குடும்பத்தில் அவங்கள கேட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டேறாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, வீட்டு வேலையை பாரு, சமையலை பாரு, பிள்ளைய பாரு, இதே சொல்லுவாங்க. ஒரே வேலையாக பார்த்துட்டு இருக்க பொண்ணுங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? சரி, உன் விருப்பப்பட்டதை நீ செய், நீ படி, வேலைக்கு போ, உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது செய், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எந்த வீட்லேயும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது மாமனார் மாமியார் ஹஸ்பண்டு பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. பொண்ணுங்க கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்ச வேலையை செய்வாள். அவள் கையில் காசு இருந்தால் என்ன, காசு இருந்தால் மதிக்க மாட்டான் யாரையும், இப்படி தானே? அதுக்காண்டி தானே இந்த பொண்ணுங்களை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அடக்கி ஒடுக்கி வைக்கிறீங்க. நீங்கள் அடக்கி ஒடுக்கி வைக்க அந்த பொண்ணு படிப்பா, முன்னுக்கு வருவா, சாதிப்பா, வீடு கட்டுவா, கார் வாங்குவா, எல்லாம் பண்ண தான் செய்வா. சோஷியல் மீடியாவில் அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அது யூஸ் பண்ண தான் செய்வா. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி எல்லாருமே படித்த டாக்டர்ஸ்லேருந்து, இன்ஜினியர்ஸ்லேருந்து, லாயர்ஸ்லேருந்து அவ்வளோ பேரும் அத்தனை டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களும் எதுக்காண்டி சோஷியல் மீடியா வராங்க? ஏன் அவங்களெல்லாம் போய் நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்களா? பொண்ணுங்களை மட்டுமே குறி வச்சு கமெண்ட் பண்ணுறீங்க. பொண்ணுங்கன்னா அவ்வளோ இலக்காரமா? ஏன் உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சி உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களே நீங்கள் அப்படி தான் பேசுவீங்களா? அதாவது பொண்ணுங்களை கீழ்த்தரமாக பேசுகிறவங்களோட வளர்ப்பு வந்து ஒழுங்கான வளர்ப்பு இல்லை. நல்ல தாய் வயிற்றில் பிறந்தவங்களாம் இருக்க மாட்டாங்க. என்னை கேட்டால் அப்படி தான் நான் சொல்லுவேன். மோசமான பொண்ணுங்களை விட்டுருங்க. நல்ல டீசெண்டாக ஒரு சோஷியல் மீடியா மூலமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுது, ஒரு நல்ல கண்டென்ட்லாம் போடுது அப்படின்னா ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க? ஒரு பொண்ணை குறை சொல்லியே பழகுற சொசைட்டி. அவங்க வீட்டில் உள்ளவங்களையும் என்ன லட்சணமாக நடத்துவீங்கிறது இதிலேருந்து நல்லா தெரியும். பொண்ணுன்னாலே இலக்காரம். அவள் வாயை மூடிட்டு இருப்பா, என்னன்னாலும் பேசலாம். ஃபைனான்ஸில் அடி, அவளால் எதுவுமே செய்ய முடியாது. பொண்ணுங்களை இஷ்டத்துக்கு விடக்கூடாது. இஷ்டத்துக்கு விட்டால் அவள் ஆடுவா, யாரையும் மதிக்க மாட்டாள். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஏன் ஒரு பொண்ணுங்க முன்னுக்கு வந்தால் ஆண்களுக்கு ஏன் கோபம் வருது? ஏன் கோபம் வருது? ஒரு பொண்ணு நல்ல மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு, அதாவது ஒரு சாரியோ ஒரு நல்ல சுடிதாரோ நல்ல ஒரு மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அவள் நல்ல ரூபா செலவு பண்ணுதா, வேலை பார்க்குறா, சந்தோஷமாக இருக்கிறா, ரீல்ஸ் போடுறா, அவள் என்னென்னாலும் செய்யட்டுமே. உங்களுக்கு என்ன கடுப்பு? பொண்ணுங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது. யாருமே இங்கே நிம்மதியாக இருக்கக்கூடாது. பொண்ணுங்களை வாழ விடக்கூடாது. ஆரம்பத்தில் பொண்ணுங்களோட சேனல் போய் பார்ப்பீங்க. அடுத்து அவள் வளர வளர பொறாமல் வந்துடும். எப்படி இந்த பொறாமல் வருது? அப்போ ஆண்கள் எல்லாம் பெண்கள் முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியா? பொண்ணுங்க முன்னுக்கு வந்தால் என்ன உங்களோட ஈகோ ட்ரிகர் ஆகுதா? முதல்ல பொண்ணுங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டை கொடுக்க பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி அம்மா அவங்க மனசுல எல்லாம் என்ன இருக்குன்னு மனசு விட்டு பேசுங்க. அவங்க வீட்டு வேலை சமையல் மட்டுமே பார்த்துட்ருக்காங்களா, அவங்கள வெளியே எங்கேயாவது கோயில் குளத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க. உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்கள ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு எதுவும் படிக்கிறதுக்கு ஆசை இருக்கா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆசை இருக்கா, நீங்கள் அதுக்கு உண்டான இதை அவங்களே சோஷியல் மீடியாவில் ஏதோ பண்ணுறாங்க, சரி பண்ணிட்டு போட்டோம். அவங்க கையில் ஒரு வருமானம் வரணும், பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு நம்ம கையிலும் இருக்குன்னு நினைக்கிறாங்களா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எதுக்கு நீங்கள் பொண்ணுங்களை வீட்டுக்குள்ளே அடுப்பங்கரைக்குள்ளே அடக்கி ஒடுக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. இப்போ யாருக்குமே கல்யாணத்தில் பொண்ணு கிடைக்கிறது இல்லை. எதனால் கிடைக்கல? நீங்கள் படுத்துகிற பாட்டில் தான் கிடைக்கல. அந்த காலத்துலலாம் நீங்கள் எவ்வளோ பாடுபடுத்துனீங்க. பொண்ணுங்க இவ்வளோ வரதட்சணை கொடுக்கணும், இவ்வளோ நகை போடணும் அப்படின்னீங்க. இந்த காலத்துலேயும் அந்த இது இருக்குது. ஒரு பொண்ணு இத்தனை பவுன் கொண்டு வரணும். ஒரு பொண்ணோட சம்பாத்தியத்தில் உட்கார்ந்து திங்கிற ஆம்பளை எல்லாம் இருக்கு. அவன்லாம் ஆம்பளையே கிடையாது, அவன்லாம் முதுகெலும்பு இல்லாதவன். என்னைய கேட்டால் பெண்கள்கிட்ட காசுக்கு கேட்டுட்டு வீட்டில் இருக்கிறவன், அவள் சம்பாத்தியத்தில் வாழ்கிறவன்லாம் ஆண்னே சொல்லக்கூடாது. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர். பாய்.